அமெரிக்கால கூட எல்லாருமே நிலவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. முதல் பக்கத்துல ஏதாவது சுவாரஸ்யமா இருந்தா நல்லா இருக்கும். தினம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி மேக் 20 ஸ்பீட்ல ஹவாய்க்கு போய் அவர் கொண்டு வந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரையும் கையில ஒரு ட்ரிங்கையும் வச்சு ரிலாக்ஸ் பண்றது அவருக்கு வழக்கமா இருக்கு. நீ கொடுத்த ரிப்போர்ட் கரெக்ட் தான். தேங்க்யூ நகிசா. உனக்கு என்னோட குட் லக் சுகினோ. பாரு 10 பில்லியன் yen எனக்கு தான் சொந்தம். நாங்க கொலைகாரங்க. எங்க டார்கெட் எங்க மாஸ்டர். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். என்ன பதிலுக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? அது வந்து குட் மார்னிங் குரோ மாஸ்டர். அப்போ அந்த பேஸ்பாலுக்குள்ள ஆன்டி டீச்சர் பெல்லட்ஸை போட்டு தூக்கி போட்டியா? உண்மையிலே இது நல்ல ஐடியா தான். கண்டிப்பா இது ஏற்கனவே விட ரொம்ப ரொம்ப வேகமானது தான். ஆனா அந்த பாலு என்னை நோக்கி ஸ்லோவா வந்ததுனால காத்திருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதுவும் இல்லாம புல்லட்ஸ் என் மேல போட்டுச்சுன்னா என்னோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைல்ல. அதனால நான் போய் ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கிற கிளவுஸ் எடுத்து போட்டுட்டு உடனே நான் இங்க வந்துட்டேன். கிராஜுவேஷனுக்கு முன்னாடியே நீங்க என்ன கொலை பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். சரி, ஹோம் ரூமுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. சரி மாஸ்டர். அடச்ச, என்னோட பாலால அவனை கொல்ல முடியாது போல இருக்கு. சுகினோ実行するときそれがかっこいいこと知ってるさ思いは迷えど進む右手と右足に一緒に出そうだなんだイライラの波動は僕らの存在の証明月を見上げ高まるさっとさやりきってないからやりきれないやりきってないからやりきれない現状打破を小さな声でやがて絶叫したくなるやりきってないからやりきれないやりきってないからやりきれないどうせというのは簡単だけど今はあがいてみたいんだ君と弾けてみたいんだされど青春は未来へゴーさ青春殺伐எங்க மாஸ்டர் நிலவோட 70% அப்படியே மாயமா மறைச்சிட்டாரு. அவரோட கணக்குப்படி அடுத்த மார்ச் அவர் பூமியையும் அழிச்சிருவாரு. இவர் எதுக்கு தேவையில்லாம இங்க எல்லாருக்கும் மாஸ்டரா வரணும்னு ஆசைப்பட்டாருன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்த மார்ச்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாஸ்டரை கொலை பண்ணுங்கிறது தான் அது. அதுக்கான பரிசு 10 பில்லியன் yen. நகிசா, சுகினோ இன்னைக்கு காலையில கொலை முயற்சியில தோத்துட்டானாமே. அப்போத்துல இருந்து பாவம் ரொம்பவே சோகமா இருக்கான். இதுல இவ்வளவு சோகமாகறதுக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணியே தோத்து போயிட்டோம். கொல்ல முடியாத மாஸ்டர். அதனால்தான் நாங்க இவருக்கு கோரு மாஸ்டர்னு பேர் வச்சோம். ஏய் சுகாயா, இது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் பாக்குறதுக்கு இதை விட ரொம்ப ரொம்ப அழகா இருப்பேன். அழகா இருப்பீங்களா? சரி, எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் இப்பவே கிளம்புறேன். வேலையா? ஆமா, ஒரு கேமுக்காக நான் நியூயார்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அவர் இப்ப போயிட்டாரு. அது சரி, அவர் என்னன்னே புரிய மாட்டேங்குது. அவர் திரும்பி வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஏதாவது நினைவு பரிசு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல.
நம்ம டார்கெட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கற பத்தியா நீ உண்மையிலே பெரிய ஆள் தான். ஏன் நமக்கு சாப்பிடதா கொண்டு வரலாமே, அது ஒண்ணும் தப்பில்லல. நீ பேசுறது உனக்கே கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? நியூயார்க்ல இருந்து அவர் என்ன கொண்டு வருவாரு? சரக்கு பாட்டில் தான். அது நமக்கு உதவாதே. கண்டிப்பா ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இல்லனா வெள்ளக்கார பொண்ணு செமையா இருக்கும்ல. சூப்பரா தான் இருக்கும். அப்படி வந்தா அந்த பொண்ணு கூட நான் ஜாலியா டான்ஸ் ஆடுவேன். கரசுமா சார். ஸ்டூடெண்ட்ஸ், அவனை கொல்றதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிங்களா? வழி கண்டுபிடிக்கிறதா? என்ன கொலை பண்ண வழியா? நாம எல்லாரும் கிளாஸ் சேர்ந்தவங்க. வாய்ப்பே கிடையாது கரசுமா சார். அவரு அதி வேகமா இருக்காரு. மார்க் 20 ஸ்பீட்ல பறக்கிற ஒருத்தரை அப்படியெல்லாம் ஈஸியா கொன்னுட முடியாது. கரெக்ட் தான். எந்த ஆர்மியும் அந்த அளவுக்கு கேப்பபிள் இல்ல. கரெக்ட். ஆனா அவனை கொல்ற சான்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் டீச்சரா இருக்கேன்னு அவன் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. மார்ச் வரைக்கும் அவன் இங்க தங்கறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கான். ஆனா அதுக்குள்ள அவனை கொல்லலைன்னா அவன் பூமியவே அழிச்சிடுவான். அறகுறையா இருக்கிற நிலவை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நாள் வரும்போது நம்மள யாருமே உயிரோட தப்பிக்க முடியாது. அவனை உயிரோட விடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அவனை கொல்லணும்னா அது இந்த கிளாஸ் ரூம்குள்ள மட்டும்தான் முடியும். கிளாஸ சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தை காப்பாத்தி பெரிய ஹீரோவாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒன்னும் புரியல. கொரோ மாஸ்டர் எதுக்காக இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு? எதுக்காக கிளாஸ் மாஸ்டரா வந்திருக்காரு? எதுக்காக எங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு? எங்க அம்மா எனக்காகவே காலைல செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? இத நல்லா பாலிஷ் பண்ணிட்டேன் சுகினோ. கொரோ மாஸ்டர், அது வந்து இது நான் நேத்து ஹவாயில இருந்து கொண்டு வந்த இளநீர். உனக்கும் வேணுமா? இளநீர்னா எல்லாரும் குடிப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த பால நல்லாவே எரிஞ்ச. சொல்றது ரொம்ப சுலபம். மார்க் 20 ஸ்பீட்ல இருக்க ஒருத்தரை என்னோட ஸ்பீடை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ பேஸ்பால் கிளப்ல இருக்கியா? முன்னாடி இருந்தேன். முன்னாடி இருந்தியா? கிளாஸுக்கு இந்த கேம்பஸை தாண்டி வெளியே எந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் கலந்துக்க அனுமதி இல்ல. நாங்க வாங்கின மோசமான மார்க் தான் எங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. இங்க நாங்க படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப மோசம்ல. அதெல்லாம் பரவாயில்ல. நேத்து பாத்தீங்கல்ல நான் எந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்தேன்னு. கடைசியில என்னால ஒரு பிச்சு கூட ஸ்ட்ரைக் பண்ண முடியல. அதனால பெஞ்சில தான் உட்கார்ந்தேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு படிப்புல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதுதான் என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இங்க பாரு சுகினோ, நான் உன்னோட மாஸ்டர்ங்கிற முறையில உனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆசைப்படுறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். கொரோ மாஸ்டர் சுகினோ கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரே. ஒருவேளை நேத்து சுகினோ அடிச்சதுக்காக அவனை பதிலுக்கு கொல்ல பாக்குறாரோ? எனக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன். கொரோ மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்களே. சுகினோ, நேத்து நீ பால் எறிஞ்சப்போ நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். மேஜர் லீக் டீச்சர் அரிதாவை தானே நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட டென்டகல்ஸ் பொய் சொல்லாது. அரிதாவோட ஒப்பிடும்போது உன்னோட ஷோல்டர் மசில்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவரை மாதிரி எல்லாம் சூப்பர் பால்ஸ் எல்லாம் போடவே முடியாது. நீ எவ்வளவுதான் அவரை காப்பி பண்ணாலும் உன்னால முடியவே முடியாது. எப்படி உங்களால எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்ல முடியும்? எப்படி சொல்வீங்க? நாகிசா, ஏன்னா நாங்க எல்லாரும் தகுதி இல்லாதவங்கண்ணா. நாங்க ஈங்கிற எண்டு கிளாஸ்ல இருக்கோம்னா நாங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலையே. நீ என்கிட்ட அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே இருந்த. அதுக்கு பதில் நான் அவனையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவரையும் பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுத்தான். அவர் அப்படி புடிச்சு ஆட்டோகிராஃப் கேட்டீங்களா? அதான் அவ்வளவு கடுப்பா இருந்திருக்காரு. எல்லாரும் சேர்ந்து திட்டுறீங்க.
எனக்கு அழுகை எனக்கு அழுகையா புரிஞ்சிருச்சு. வருது. எனக்கு அவர் அளவுக்கு டேலண்ட் இல்லதான். ஆ, அதே நேரத்துல அதித்தாவோடத விட உன்னோட எல்போ ரிஸ்ட் எல்லாம் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு. நல்லா ட்ரைனிங் எடுத்தா அவனை விட நீ பெரிய ஆளாகலாம் தெரியுமா? என்னோட ஆராய்ச்சியில டென்டக்கல்ஸ் எப்பவுமே பொய்யே சொல்லாது. என்ன, ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒரு திறமை இருக்கும். உனக்கு சூட் ஆகுற மாதிரி நல்ல அசாசினேஷன் ஸ்டைல தேடி கண்டுபிடி. என்னோட எல்போவும் ரிஸ்டுமா சிறப்பா இருக்கா? என்னோட டேலண்ட் தான் என்ன? குரு மாஸ்டர், ம், நீங்க வந்து சுகினோக்கு அட்வைஸ் பண்றதுக்காக தான் நியூயார்க் போயிருந்தீங்களா? கண்டிப்பா. நான் அவனோட மாஸ்டர் இல்லையா? சாதாரணமா மாஸ்டர் எல்லாம் இந்த அளவுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, அடுத்த வருஷம் பூமி அழிக்க போறீங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இங்க பாரு நாகேசா, நான் ஒருத்தங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் உங்க எல்லாருக்கும் நான் மாஸ்டரா இருக்கேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆ, பூமி அழிக்கணுங்கிற நோக்கத்துல நான் உறுதியா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டராவும் இருக்கேன். பசங்களுக்கு அவங்க மதிப்பை சொல்லி கொடுக்கறது பூமி அழிக்கிறத விட ரொம்ப முக்கியமான வேலை இல்லையா? குரு மாஸ்டர், உங்களை பாராட்டணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஏன் இப்படி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறீங்க? நீங்க உங்களோட கிரேடிங் ஸ்பீடா எங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இது உனக்கு போனஸ் மாதிரி. நீ சந்தோஷப்படவில்லை நினைச்சேன். ஆன்சர் எழுத கஷ்டப்படுறது நான் தானே. கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க படிப்புலயும் என்ன கொலை பண்ற முயற்சியிலும் உங்க முழு கவனத்தையும் செலுத்துவீங்கன்னு நம்புறேன். எனக்கு உங்க அத்தனை பேர் மேலயும் முழு நம்பிக்கையும் முழு எதிர்பார்ப்பும் இருக்கு. பிரமாதம் சுகினோ, இது ரொம்ப வேகமா இருந்தது. எல்போக்கும் ரிஸ்டுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்காக கர்வ் பால் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்னோட ஸ்லோ ஃபாஸ்ட் பால் கூட வேகமா தெரியும். இது நிச்சயமா வேலை செய்யும். அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. நான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். இனி பேஸ் பால்லயும் சரி, கொல்றதுலயும் சரி, நான் தோக்க மாட்டேன். எங்க மாஸ்டர் ரொம்ப வேகமானவர். அவரோட டென்டிகல்ஸால எல்லா விதமான வேலைகளும் வேகமா செய்ய முடியும். உண்மையை சொல்லணும்னா அவரை கொல்ல முடியும்னு நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா குரு மாஸ்டர், உங்களால இங்க கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்களை கொல்லணும். இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல? ஆனா மாஸ்டர் விசித்திரமா கத்து கொடுத்தாலும் மோட்டிவேட்டிங்கா இருக்கா. அவர் எங்களோட அசாசினேஷன் கிளாஸ் ரூம்ல இருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. அவர் நார்த் போல்ல இருந்து கொண்டு வந்த ஐஸை வச்சு பொம்மை செஞ்சிருக்காரு. அவர் ஒரு ஆக்டோபஸ் நார்த் போலுக்கு அசால்ட்டா போறாரு. சரி, ஓகே, 10 பில்லியனை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். நாங்களும் உங்க பொம்மை கூட விளையாட வரோம். ஓ, எல்லாரும் என்ன மனசார ஏத்துக்குறாங்க போல இருக்கு. எல்லாரும் எவ்வளவு பாசத்தோட ஓடி வராங்க. அடச்சே, எல்லாமே வெறும் நடிப்பு தானா? நான் இங்க இருக்கேன். உங்க சிரிப்பெல்லாம் ஒன்னும் அப்பாவித்தனமாலாம் இல்ல. அவ்வளவு லேஸ்ல என்ன ஏமாத்தலான்னு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த ஆன்டி டீச்சர் கத்தி எல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இனிமே இதெல்லாம் பயன்படுத்தாம அந்த பூக்களோட வாசனையை பாருங்க. இங்க பாரு கோரோ மாஸ்டர், நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த பூச்செடி தானே இப்ப பறிச்சிருக்க. இதெல்லாம் நீங்க வளர்த்த பூவா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க கோரோ மாஸ்டர்? அது வளர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இப்பவே ஏதாவது பண்றேன். வேலைய ஆரம்பிக்கலாம். உங்க வேகத்துல எல்லாம் இதை விதைக்க கூடாது. புரியுது. கவனமா நிதானமா விதைக்கணும், என்ன புரியுதா? சரி. ஒழுங்கா வேலையை பாருங்க. இவனை பார்த்தா பூமி அழிக்க வந்த மாதிரியா தெரியுது. ஆ? அதானே இந்த பொண்ணுங்களுக்கு அடிமை மாதிரி செடி நட்டுக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவு அழகா வளர்த்தேன் தெரியுமா? இவன் மான்ஸ்டர், ஆனா நல்லவ மாதிரியே நடிக்கிறான். நகிசா, என்ன எழுதிட்டு இருக்காதுல? கோரோ மாஸ்டரோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா நல்லதுல. அதான் அவரை கொலை பண்றதுக்கு இது மூலமா ஒரு நல்ல வழி கிடைக்கலாம்ல. ஆமா, உன் கையெழுத்து உனக்காவது புரியுதா? காட்டு, நான் கொஞ்சம் அதை பாக்குறேன்.
அப்படி என்ன எழுதி வச்சிருக்க நீ இதுல? ஹைட்டு டென்டக்கல்ஸோட சேர்ந்து நின்னா 3 மீட்டர். ஸ்பெஷல் மூவ் சூப்பர் சோனிக் ஸ்பீடு. இது என்னது? அதெல்லாம் வேலைக்காகாது, விட்டுரு. இனிமே வேலைக்காகாது. நாங்க எல்லாரும் கொலைக்காரங்க. குனிகிகோ ஜூனியர் ஹை ஸ்கூல்ல கிளாஸ் 3E அசாசினேஷன் கிளாஸ் ரூம். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க மெயின் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அங்க நல்லா படிக்கிற பசங்க மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாளையில இருந்து நான் கிளாஸ் E ல அவங்க PE அண்ட் அசிஸ்டன்ட் ஹோம் ரூம் டீச்சரா வேலை செய்ய போறேன். கண்டிப்பா நான் அவனை முழு நேரம் கண்காணிப்பேன். கூடவே பசங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பேன். கவலைப்படாதீங்க, என்னோட டீச்சிங் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு. அது சரி, ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க. அவங்களோட படிப்பும் சேஃப்டியும் தான் முக்கியம். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பிரின்சிபல் உண்மையாவே ரொம்ப புத்திசாலி தான். நம்ம கவர்மெண்ட் இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இதுவும் கரெக்டு தான். பூமியை மொத்தமா அழிச்சிருவேன்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். மிலிட்ரியால அவனை சாவடிக்க முடியல, ஆனா ஸ்கூல் பசங்க கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஆண்டவனோட அருளால இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் கிளாஸ் E ஸ்டூடெண்ட்டுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்கும் தெரியல. அச்சச்சோ, மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் நான் செக்ஷன் போயிருந்திருப்பேன். நிஜமாவா? நீ மட்டும் அங்க போனீங்கன்னா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். அந்த சேட்டிலைட் கேம்பஸ்குள்ள ஒண்ணுமே இருக்காது. பாத்ரூம் கூட கேவலமா இருக்கும். அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் கூட குப்பை தான். அங்க இருந்து நீ திரும்ப வரணும்னா நீ நிறைய மார்க் வாங்கணும். அதனாலதான் அதை எண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அங்க போக சொன்னாங்கன்னா நான் உயிரே விட்டுருவேன். கரெக்ட். அதனால நம்ம இப்பவே படிச்சு நல்ல மார்க் வாங்கிடணும். இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குனடோன், இந்த இன்ஸ்டிடியூஷனோட மாஸ்கோட். இந்த செக்மெண்ட்ல குனகிகோ அகாடமியை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்க போறேன். குனகிகோ அகாடமில ஸ்டூடண்ட்ஸ்க்கு சிறந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நிஜமாவா? சூப்பர். இங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. இங்க எல்லாரும் சமம். எல்லாரும் சமம். சூப்பர். எல்லாம் புரியுது. ஒரு சில பசங்களை மட்டும் இங்க பாரபட்சத்தோட பாக்குறாங்க. முக்காவாசி பசங்களுக்கு இங்க பயங்கர ப்ரெஷர் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்க வைக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்க நல்லா தான் இருக்கு. அந்த சேட்டிலைட் கேம்பஸ் நம்ம டாப் சீக்ரெட் மிஷனுக்கு அதுதான் பர்ஃபெக்டான இடம். அந்த என் கிளாஸ் பசங்க கூட இந்த விஷயத்துக்கு தயாரா தான் இருக்காங்க. கரசுமா சார், வணக்கம். வணக்கம். நாளையில இருந்து உங்களுக்கு உதவி செய்ய உங்க டீச்சரா நான் இங்க வரேன். என்ன நிஜமாவா? சீக்கிரமே வந்துருவேன். அப்படின்னா இனிமே நீங்க எங்களுக்கு டீச்சரா? சரி, அதெல்லாம் போட்டோம். அவன் இப்ப எங்க இருக்கான்? கோரோ மாஸ்டரா? நாங்க வளர்த்த பூச்செடியெல்லாம் நாசமாக்கிட்டாரு. அதுக்காக தண்டனையா அவரு தானே ஹேண்டிகேப்பா மாத்திக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு. மாஸ்டர், நீங்க என்கிட்ட மாட்டீங்க மாஸ்டர். அந்த பணம் எங்களுக்கு கிடைக்காம விட மாட்டோம். ஏய், நீ அந்த பக்கம் வா. குத்து, நல்லா குத்து. அவரும் நகீசா அவர் நம்மள சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இதான் நீங்க அசாசினேஷன் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இரு. கோரோ மாஸ்டரோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்க சுத்த பெஸ்ட் கிளாஸ் E. நான் ஹேண்டிகேப்பா இருந்தோம், உங்களால எனக்கு எதுவுமே பண்ண முடியல. இவ்வளவு கிட்ட இருந்தோம் என்ன கொள்றது உங்களுக்கு வேற கனவு தான். அவங்களோட மாஸ்டர் கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. இதை கட்டிப்பட்டு இப்படியா பண்ணுவீங்க? ஒரு மாஸ்டர் கொண்டாட மரியாதையா போட்டி. ஒரு வழியா உன்னோட நோட்ஸ் வேலைக்கு ஆகுதே. ஆமா, நான் இன்னும் நிறைய எழுதுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்னோட டெண்டக்கல் இதனால ஏதாவது ஆயிடும். சொன்ன கேளுங்க. உங்களுக்கு மூளையே கிடையாதா? நிறுத்துங்க. தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்ப என்ன புடிச்சு காட்டுங்க. அந்த பொம்பனாலையும் என்ன பிடிக்க முடியாது. அறவே காடுங்களா? பாடல் கனவு காணாதீங்க. உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் டபுள் ஆக்க போறேன். இது சீட்டிங். ஆனா இந்த தடவை நம்ம எல்லாரும் ரொம்ப நெருங்கிட்டோம் தெரியுமா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அவரை கொன்னுடுவோம். கூடிய சீக்கிரம் ஜெயிச்சிருவோம். யே! இந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசாசினேஷன் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. உண்மையாவே இந்த இடம் விசித்திரமா தான் இருக்கு.
நகிசா வழி கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிருவேன். கிராஜுவேஷனுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இவன் ரொம்ப விசித்திரமா தான் இருக்கான். இந்த மாதிரி ஸ்கூல்ல பசங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு தெரியலையே. அதுவும் குறிப்பா இந்த இ கிளாஸ்ல டார்கெட் டீச்சரோட எப்படி நிம்மதியா இருக்காங்க. இதுதான் இப்ப இந்த ஸ்கூலோட நிலைமை. இப்போ பூமியோட சூழ்நிலையை பார்க்கும்போது எதுவுமே சொல்ல முடியாது. இது வெளியே போச்சுன்னா உங்களுக்கு மெமரி வைப்பிங் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். என்னது? இ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்க இதை புரிய வச்சிட்டோம். இந்த மிஷன்ல அவங்க எல்லாரும் உறுப்பினரா சேர்ந்துட்டாங்க. உன் சஸ்பென்ஷன் முடிஞ்ச உடனே நீ இ கிளாஸ்க்கு போயிடு. அப்படி நடக்கும்போது உனக்கு ஒரே ஒரு அசாசினேஷன் அசைன்மெண்ட் கிடைக்கும். அது சரி, இந்த ரப்பர் கத்தி உண்மையாவே நல்லா வேலை செய்யுமா? ஆமா, இது மனுஷங்களுக்கு பாதுகாப்பானது. ஆனா அவன் மேல கண்டிப்பா இது வேலை செய்யும். அப்படியா? எனக்கு அவன் மனுஷனா இல்லைங்கிறத பத்தி எல்லாம் பெருசா கவலையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டரை கொல்லணும், அதுதான் என் வாழ்க்கையோடைய லட்சியமே.赤い残像川のカバ